எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஐடியா இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நாம ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியாவை தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஃபேவரட் சிக்கன் 65 இதை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மசாலா உதிராம சாஃப்டாக அதே டைம் கிறிஸ்பியாக ஜூஸியாக எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஹாப்பியாக எம்மியாக சாப்பிடலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் இன்பிட்வீனில் கொடுக்குது ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்குமே ரொம்ப சூப்பரான அவுட்புட்டே கிடைக்கும். ஐடியா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ன்ற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இதுவே நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க, அதிலே சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடும். இதுவே நீங்கள் சேனல் நேம் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்லேயும் பர்சனலைஸ்டுலேருந்து ஆல் அப்படின்ற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே வந்து லாஸ்ட்டாக எண்டு ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதில் உங்களுக்கு லோகோவே வருங்க. அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, நம்ம சேனலில் போடுற எல்லா ஷார்ட்ஸ் வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஸ்மார்ட் ஐடியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பாருங்களேன். இது செய்யறதுக்கு இன்னைக்கு 1/2 kg மாதிரி சிக்கன் எடுத்துக்கோங்க. லாலிபாப் சிக்கன் அண்ட் தென் போன்லெஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அதை நல்லா 2-3 டைம்ஸ் போல மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் அண்ட் தென் கல்லுப்பு ரெண்டுத்தையும் போட்டு கலந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீனுங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக சிக்கனை வந்து உங்களுடைய டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோரோவர் இது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லாவே ரிலீஃப் பண்ணுங்க. கொலஸ்ட்ரால் லெவலுமே உங்களுக்கு வந்து கம்மி பண்ணும். அண்ட் தென் உங்களுடைய பிளட் ப்ரெஷரையுமே வந்து கம்மி பண்ணும். ஸோ மோரோவர் சிக்கனை வந்து டீப் ஃப்ரை மாதிரி எடுக்காமல் பாயில்டு அந்த மாதிரி வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பட் இன்னைக்கு நம்ம 65 செய்யறதுனால அதுல நம்ம எப்படி பெஸ்டா பண்ணலான்ற ஐடியாவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தயிர், அதாவது கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கர்டு ஆட் பண்ணுறது வந்து எதனால பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மீட், அதாவது அந்த கறியை வந்து நல்ல ஒரு டெண்டர், அதாவது ஒரு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவே உங்களுக்கு வந்து வச்சுருக்கும். ஒரு நல்ல ஃப்ளேவருமே கொடுக்கும். நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபைனலாக நீங்கள் சாப்பிடும்போது கல் மாதிரி இல்லாமல், அதாவது ரப்பர் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் மீட்டை. அந்த ஆஃப் லைம் மாதிரி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லைம் ஆட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிறிஸ்பினஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் தென் நான்வெஜ் ஸ்மெல் வரவிடாம தடுக்கும். மோர் ஓவர் உங்களுக்கு நேச்சுரலாவே அந்த கோல்டன் ப்ரௌன் கலரும் வரும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் போல கார்ன்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்க மசாலாவை வந்து ஒரு பைண்டிங், ஒரு க்ளூ மாதிரி, கம் மாதிரி ஒட்டிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது கூட ஒரு ஸ்பூன் சால்ட், தேவைக்கேற்ப வந்து நீங்க சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம ஒரு 65 சாஃப்டா ஆக்கலாம் அப்படின்றதுக்கு தாங்க. இது கூட நான் இன்னைக்கு ஆச்சி 65 மசாலா வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்லயே 65 மசாலா இல்லைன்னா வேற ஏதாவது பிராண்ட் யூஸ் பண்றீங்கன்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னதான் நீங்க இதை ஆட் பண்ணாலுமே அடிஷ்னலா நான் சொல்லியிருக்க அந்த ஐட்டம்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். 2 ஸ்பூன் போல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ உங்க இம்யூன் சிஸ்டமை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் தென் கட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கூட ஸ்டெப்பா ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்கனை வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக ஆகும். அதாவது வருத்தும் போது வந்து கிறிஸ்பாக இருக்கும். டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் ஒழுகிட்டு இருக்கோங்க, அது வரவிடாமல் தடுக்கும். ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக அப்சர்வ் பண்ண வந்து இது யூஸ் ஆகும். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ணீங்கன்னா அதுவுமே ஒரு ரஃப் மாதிரி ஆகிடுங்க உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்
பேன் எடுத்து அதில் நல்லா ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லாவே ஹை ஹீட்லேயே வந்து இருக்கட்டும்ங்க. ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா பபிள்ஸ் வர டைமில் நம்ம 65 வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுறாதீங்க. அப்போ மசாலா வந்து எதுவுமே வேகாததுனால நீங்கள் திருப்பி ஊட்டும் போது அந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலே வந்து இறங்கிடுங்க. கொஞ்சம் நேரம் போல் கழிச்சு லைட்டு ப்ரௌன் ஆன பிறகு ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட், அதாவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பூனோ அல்லது கத்தி அந்த மாதிரி வச்சு ஒன்றா திருப்பி விட்டீங்கன்னா மசாலா வந்து உங்களுக்கு எண்ணெயில் உதிராமலையும் அழகாக பிரியாமலையுமே வருங்க. ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலியும் வைக்காதீங்க, சிம்மிலையும் வைக்காதீங்க. இப்போ 65 வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ஃபில்டர் மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவு 65 வெந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து எந்த மசாலாவும் அந்த அளவு உதிராம அழகாக வந்து 65ஓடைய அந்த மசாலா ஒட்டியே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்லாம் தாங்க இப்போ நம்ம வந்து சொன்னது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷன் அந்த ரேஷியோவில் மட்டும் நீங்கள் போட்டாலே போதுங்க. உங்களுடைய 65லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே உதிராம அழகாக வந்து ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகி அழகாக வருங்க. ஸோ இப்போ ஒரு 65 வந்து நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஸோ எந்த அளவு சாஃப்டா இருந்ததுன்னா அழகா பிரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டா அதுல அந்த ஒரு ஜூசினஸே தெரியுது பாருங்க. ஸோ இதுக்கான இன்கிரீடியன்ட் எல்லாம் நம்ம கரெக்டா ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு பக்கவான ரிசல்ட்டே வந்து வந்திருக்குங்க. ஸோ இதை வந்து நீங்க குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்கங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாலிபாப் வந்து ஆட் பண்ணிடலாங்க. லாலிபாப் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நிறைய போட்டுறாதீங்க. ஒரு 2 நம்பர்ஸ் அந்த மாதிரி வந்து 2, 3 அந்த மாதிரி மட்டும் போட்டு வருங்க. 65 அதாவது போன்லெஸ் இருக்கிற 65 அண்ட் தென் லாலிபாப் 65 ரெண்டுத்தையும் சேமாவும் வறுக்காதீங்க. ஏன்னா அது போன்லெஸ் வந்து சீக்கிரமாவே வெந்துடும் நம்மளுக்கு. பட் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதை விட. ஸோ அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து வறுக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் வறுத்துருங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் போல எடுத்து லாலிபாப் வந்து வறுத்துக்கலாம். நம்ம இப்ப என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சாலுமே எல்லாருமே ஆசைப்படுறது என்னன்னா அழகா கையில பிடிச்சிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து லாலிபாப் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னுட்டு தான் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே ஆசைப்படுவாங்க. ஸோ இதுல கொடுத்துருக்கிற மெத்தட் நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் இன்கிரீடியன்ட் அந்த கலர் பவுடர் அதெல்லாம் எதுவுமே இல்லாம வீட்டில் நார்மலா இருக்கிற ஹெல்த்தி இன்கிரீடியன்ஸை வச்சு மட்டுமே நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் 65 அண்ட் தென் சிக்கன் லாலிபாப்பை வந்து இன்னைக்கு பண்ணிடலாங்க. பட் 65 அண்ட் லாலிபாப் ரெண்டுத்துலயுமே மிக்சிங்ல தாங்க இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட். இது பாத்தீங்களா எந்த அளவு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு. சிக்கன் 65 ரொம்பவே கலர்ஃபுல்லா டெக்ஸ்சரா அழகா பார்க்கும் போதே சாப்பிடணுன்ற மாதிரியே நம்ம ஸ்ட்ரீட்ல ஸ்டைட்ல வந்து கிடைக்கிற மாதிரியே வந்திருக்கு பாத்தீங்களா. மசாலாவுமே அழகா உதிராம அழகா ஒட்டி வந்திருக்கு பாருங்க. ஸோ இது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஒரு நல்ல பர்ஃபெக்ட் ஸ்டார்டருங்க. ஸோ இதை நீங்களுமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேலும் இந்த மாதிரி புது புது ஐடியாஸ்க்கு ஐடியா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே பார்க்கலாம் சூப்பரான ஐடியாவோட. தேங்க்யூ.